கொரட்டைன்றது ரொம்ப ஒரு காமனான ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கூட இருக்கிற குடும்பத்தினருக்கு அது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. சில சமயம் ஒரு ஏசி கோச் ட்ரெயின்லேயோ இல்லாட்டி ஒரு ஃப்ளைட்லேயோ ட்ராவல் பண்ணும்போது மற்றவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால் அது கொரட்டை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு எம்பராஸ்மெண்ட், ஒரு டே டு டேல ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் இந்த கொரட்டைன்றது வெறும் சோஷியல் ப்ராப்ளம் மட்டும் இல்லை. இந்த கொரட்டை வந்து கொஞ்சம் அதிகமாகும் போது மூச்சு விடுறதுலேயே சிரமம் ஏற்படலாம். அந்த மாதிரி மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்பட்டு நாள் பட ரொம்ப நாள், மாதக்கணக்கில், வருஷக்கணக்கில் அது மாதிரி இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து பிபி இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாட்டி ஈவன் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குதுன்னு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் யாருக்காவது கொரட்டை இருந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறப்போ வெறும் அது சாதாரண விஷயம்னு நம்ம அதை அலட்சியப்படுத்தாமல் வெறும் கொரட்டை மட்டுமா இல்லாட்டி அதனால் அவங்களுக்கு மூச்சு விடல் எதுவும் தொந்தரவு இருக்கா அப்படின்னு நம்ம கொஞ்சம் பரிசோதித்து பார்த்து டாக்டரை பார்த்தீங்கன்னா அதுக்கான டெஸ்ட் எல்லாம் பரிந்துரை செஞ்சு அதுக்கான என்ன ப்ராப்ளம்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. வெறும் கொரட்டையா இல்லாட்டி மூச்சு விடுறதுலையும் ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்கிறோம், அது மாதிரி மூச்சு விடுறதுல எதுவும் சிரமம் இருக்கா அப்படின்றத அவங்க கண்டறிஞ்சு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் இது எதனால் வருதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இது எதனால் வருதுன்னா குழந்தைங்களுக்கு வந்து தொண்டையில் அந்த டான்சில் இல்லை அடிநாட் போன்ற கட்டிகள்னால வரலாம். அடல்ட்ஸில் பெரியவங்களை யூஸ்வலாக வர்றதுக்கான காரணம் வந்து உடல் பருமன். உடல் பருமனால் என்ன ஆகுதுன்னா தொண்டை பகுதியில் அந்த மூச்சு விடக்கூடிய அந்த குழாய் மாதிரி இருக்கிற அந்த இடம் வந்து கொஞ்சம் குறுகலாகிடுது. அந்த மாதிரி குறுகலாக இருக்கிறப்போ மூச்சு விடுறதுக்கான இடம் கம்மியாக இருக்கிறப்போ அந்த கொரட்டை சத்தம் வருது. அது ரொம்ப அதிகமாகிறப்போ என்ன ஆகும்னா மூச்சே சில சமயம் நிற்கிற மாதிரி ஆகிடும். தூங்குறப்போ என்னன்னா அந்த மசில்ஸ் எல்லாம், அந்த தசைகள்லாம் தளர்வடைகிறதுனால அந்த ஸ்பேஸ் இன்னும் கம்மியாகி மூச்சு விடுறதே நிற்கிற அளவுக்கு ஆகிடும். அந்த மாதிரி ஆறப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்லீப் ஆப்னியான்னு நம்ம சொல்கிறோம். அப்போது அந்த உடல் பருமனை நம்ம சரி செய்யணும். ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணி அந்த தசைகள்லாம் ரொம்ப தளர்வடையாமல் பார்த்துக்கணும். அது இல்லாமல் பெரியவங்களுக்குமே சில அடைப்புக்கான காரணங்கள் இருக்கலாம். மூக்கில் வந்து பாலிப்ஸ்ன்ற மாதிரி சதைகள் வளரலாம், இல்லாட்டி தொண்டையில் இது மாதிரி டான்சில் மாதிரி ப்ராப்ளம் வரலாம். அந்த மாதிரி எதுவும் இருந்தால் அதுக்கும் நம்ம சிகிச்சை எடுத்து அந்த பிளாக்கை நம்ம நீக்கிட்டோம்னா அவங்களுக்கு அந்த கொரட்டை ப்ராப்ளம் வந்து சரியாயிடும். அதனால் கொரட்டைன்றதை ஒரு சாதாரண விஷயம்னு நம்ம அலட்சியப்படுத்தாமல் வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு மூச்சு விடுறதுலேயும் சிரமம் இருக்கான்றதை கண்டறிகிறது ரொம்ப அவசியம். இப்போ கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு இந்த மாதிரி கொரட்டை பிரச்சனை இருக்கும்போது விவாகரத்து வரைக்கும் போயிருக்கு அப்படின்றாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உங்களுடைய விவாகரத்தை பற்றி தெரியல, பட் ரொம்ப இது வந்து ரொம்ப ஒரு கணவன் மனைவி இடையே ரொம்ப ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஏன்னா இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் 2 பேருமே ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க, 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. அதனால் அந்த இரவு தூக்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அப்போது அதில் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் அதனால் அவங்களால நெக்ஸ்ட் டே வந்து அவங்களால வேலை செய்கிறதோ அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து நார்மலாக பண்ண முடியலை. அதனால் இது வந்து ரொம்ப ஒரு மனசோர்வையும் மன கஷ்டத்தையும் கொடுக்குது. மேரிட்டல் லைஃப்பில் ரொம்ப ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணமாக இது இருக்குது. அதனால் இதை வந்து கண்டிப்பாக ஒரு சரி செய்யப்பட வேண்டிய ப்ராப்ளம், சரி செய்யக்கூடிய ப்ராப்ளம்ன்றதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். டாக்டர் நட்ராஜ், சீனியர் கன்சல்டன்ட் ENT, சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்.